ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அம்மாஸ் டூடல் டைரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஃபேமிலியோட முருகர் கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே என்னென்னலாம் பண்ணோம், முருகர் நல்லபடியாக பார்த்தோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த vlog. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்திங்கன்னா 7 o'clock எந்திரிச்சாச்சு. ஏன்னா முந்தின நாள் நைட்டே வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நான்வெஜ்ஜே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸ் ஆச்சு நான்வெஜ்ஜுமே சாப்பிடவே இல்லை. நம்ம வந்துட்டு முன்னாடியே பிளான் பண்ணுவோம், இங்கே போகலாம், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து அது ஃபெயிலியரில் தான் வந்து முடியும். எனக்கு வந்து எப்படின்னா, நாங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணோன்னா அது கண்டிப்பாக நடக்காது. அதனால் திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு தான் கிளம்புவோம். அந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, முருகர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. நான் போங்க, நீங்கள் சும்மா சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருக்கு லீவ் வந்தது. ஸோ காலையிலே கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஆந்திராவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்துப்பூர் அப்படின்னு ஊர் இருக்குது, அங்கேருந்து தான் நாங்கள் வந்து இருக்கோம். அங்கே இருந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அந்த தெலுங்கானா சைடு, அந்த சைடு உள்ளே போகணும். கிட்டத்தட்ட வீட்டில் இருந்துட்டு ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த முருகர் டெம்பிள். ஸோ அங்கே தான் வந்துட்டு போயிருந்தோம். காலையில் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா சரியான வெயில். லாங் ட்ரைவ் வந்துட்டு நான் தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணுறேன்னு ஹஸ்பண்ட்கிட்ட வந்து கேட்டிருந்தேன். அவங்க கொஞ்சம் கொடுக்க வந்து பயப்பட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஓட்டுறதுங்கிறது வேறு, லாங்கில் நீ ஓட்டிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் கொஞ்சம் டவுட் தான் பட்டார். அப்புறமா நான் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சத்விகா அவங்களே பின்னாடி உட்காந்துக்கிட்டாங்க, நான் தான் ட்ரைவ் பண்ணேன். ஆக்சுவலாக ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஹைவேஸில் கார் லாரிலாம் வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. சரி போ, நமக்கு இவ்வளோ பேர் ஓட்டுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தைரியமாக ஓரமாக ஸ்லோவாக வந்தாச்சு. இங்கே வந்துட்டு முருகர் கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு நிறைய காடு சுற்றி சுற்றி மண். அங்கே வந்து வீடு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. உள்ளே போய் அந்த மலை மேலே தான் வந்து முருகர் கோவில் வந்துட்டு இருக்குது. அங்கே போகும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணிக்கு பக்கம் ஆகிடுச்சு. காலையில் கிளம்பி நைட்டு 12 மணிக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம ஏர்லி மார்னிங்கே கிளம்பியிருக்கணும் போல் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு கிளம்பலான்னு தான் பார்த்தேன். காலையில் வந்துட்டு செம்ம க்ளவுடியாக இருக்கும். அந்த நேரத்தில் தம்பியை தூக்கிட்டு போகணும் அப்படின்னா சத்விகா அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வெயில் வரட்டும், அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, நம்ம கோவிலுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நிறைய ஷாப்பிங் வந்துட்டு இருக்கும். அந்த பொருள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து கடையை விட இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருக்கும். அன்றைக்கெலாம் ஹஸ்பண்ட் செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. அன்றைக்கி ஏதோ நல்ல நாள் போல். ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது டியூஸ்டே தான் போயிருந்தோம். முருகருக்கு வந்து ரொம்ப உகந்த நாள். வீக்கெண்டில் போகணும் அப்படின்னா க்ரௌடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து வீக் டேஸில் தான் பிளான் பண்ணோம். பார்த்தா வீக் டேஸில் வந்துட்டு ரொம்ப ஹெவி க்ரௌடாக இருந்தது. மேபி வீக்கெண்டில் கம்மியாக இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. ஆனால் நாங்கள் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆச்சு அந்த முருகரை வந்து பார்க்குறதுக்கு. நாம் ஒரு துளி எஃபோர்ட் போட்டு அந்த க்யூவில் வந்து நின்று அந்த கோவில் பாருங்களேன் அப்படி சுற்றி வந்து வரணும். அதுக்கு கிட்டத்தட்ட 2.5 hours ஆச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முருகரை பார்க்குறதுக்கு நாம் போகிறோன்னு வைங்களேன், ஒரு நிமிஷம் கூட நின்று சாமி கும்பிட வந்து நம்மளை விட மாட்டாங்க. வேகமாக நம்மளை புஷ் பண்ணி தள்ளி விட்டுருவாங்க. எனக்கு அது இந்த கோவிலில் மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லா கோவில்லையும் அப்படியான்னு எனக்கு தெரியல. அங்கே சாமி நல்லா பார்த்து முடிச்சுட்டு விளக்கு போட்டுட்டு பூ கொடுத்தாங்க, அதுவும் வாங்கிட்டு இந்த பக்கம் அன்னதானம் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு போயிட்டு அங்கேயும் வந்து சாப்பிட்டோம். அங்கே வந்து என்ன சாப்பாடு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, சாதம், சாம்பார், ரசம், தயிர், பாயாசம் வந்திருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சத்விகா அவங்களுமே கொஞ்சம் சாப்பிட்டாங்க, அவங்க அப்பாவுமே சாப்பிட்டாரு. அங்கே பார்த்து முடிச்சிட்டதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு பேக் சைட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி நாகம் வந்து சிலை மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்துட்டு சாமி தான். கல்யாணம் ஆகாதவங்க வந்து இங்கே வந்தாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை போல். இங்கே வந்துட்டு அந்த ஒரு கல்லுமே வந்துட்டு கல்யாணம் ஆகாதவங்க வந்து கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணம் ஆகிட்டு கொண்டு வந்து இந்த ஒரு சிலையை வச்சு இங்கே இவ்வளோ சிலை வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சுப்பா, இவ்வளோ பேர் இவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. நாங்கள் அன்றைக்கி இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கோவிலில் நிறைய பூஜை கூட நடந்துகிட்டே இருந்தது.
அங்கே ஒரு குட்டி பொண்ணு வர அழகாக வீடியோ நான் எடுக்கிறேன்னு தெரிஞ்சும் வேணும்னே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள என்ஜாய் பண்ணோங்கிறதுக்காகவும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கூட கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். சத்விக் அவங்க வந்து அன்றைக்கி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல், என்னை விட்டு இறங்கவே இல்லை. பட் ஆனால் இந்த பக்கம் யாரும் க்ரௌட் இல்லை இல்லையா, இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமா அவங்க தனியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே ஓட அந்த மங்கி கூடலாம் நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம யாரை நம்புறது நம்பக்கூடாது அப்படின்னு தெரியாமல் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம். பார்த்தா அதுவே நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடும். யாரை நம்புறதுன்னு தெரியாத இந்த நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட மட்டும் நம்மளோட கோரிக்கையை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா, கஷ்டமோ நஷ்டமோ நமக்குன்னு கடவுள் வருவார் அப்படின்னு நம்பி கடவுள்கிட்ட நம்ம எல்லாம் வேண்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.